நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை பார்த்த இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு எந்த மாதிரியான தலைவர்களை கொண்டிருக்கு அப்படின்றது அதை பார்க்கக்கூடிய லைவ்ல பார்க்கக்கூடிய புது ஆளுங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் எப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருக்கு அப்படின்ட்டு. பொதுவா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு கற்றறிந்த ஒரு தலைவர்கள் இருக்கிற இடத்துல அங்க போகும்போது அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம சில விஷயம் நம்ம கேதர் பண்ணலாம், அவங்க பேசுற கொஞ்சம் கத்துக்கலாம். ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு இடத்துக்கு போறோம்னா அது சம்பந்தமா 2 பேர் பேசும்போது அந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயம் நம்ம கத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய அறிஞர்கள் கூட்டத்துல போறோம்னா அறிவு சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கங்க போக கத்துக்கலாம். இந்த சட்டமன்றத்தை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட புரட்சித் தலைவி அம்மா 1991 அம்மா ஆட்சிக்கு வரும்போது ஒரு மக்களால் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியல. அதாவது எதிர்கட்சிகளால் சீக்கிரம் ஏத்துக்க முடியல, திமுக போன்ற எதிர்கள் சீக்கிரம் ஏத்துக்க முடியல. ஆனா அம்மா அன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதி, வெறும் திமுக 1-2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 1991 முதல் முறை புரட்சித் அம்மா முதலமைச்சர் ஆகும் போது. ஆனா 96 அப்படியே டோட்டலா மாறி 4 தொகுதியில தான் ரெட்டலை ஜெயிக்குது. 2 தொகுதி 3 தொகுதி ரெட்டலை ஜெயிச்சுது, 2 தான் நினைக்கிறேன். புதுக்கோட்டையில திருநாவுக்கரசும் இன்னொரு 2 அம்மா கூட தோத்துட்டாங்க. அப்போ திமுக அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அப்பெல்லாம் சட்டமன்றத்தை நேரலை பண்ண மாட்டாங்க. ஆனா பார்த்தோன்னு வச்சுல கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும், ஃபைட் கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும், ஒரு தேவையான ஒரு சண்டைகள் இருக்கும். இன்னைக்கெல்லாம் நடந்த சண்டைகள் நம்ம நம்ம இது யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. திமுக ஏற்கனவே இந்த சட்டமன்றத்துல இருந்திருக்குது, அதிமுக ஏற்கனவே இந்த சட்டமன்றத்துல இருந்திருக்கு. இப்ப புதுசா தாவேகா. உடனே தாவேகா குறை சொல்றோமா அப்படின்னா, இது ஜேசிடி பிரபாகர் ஒரு சபாநாயகர். அவரு சபாநாயகர் இருக்கையில உட்காந்து பொதுவா இது வரைக்கும் வந்த சட்டமன்றங்கள் பாத்தீங்கன்னா சபாநாயகர் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுவார். அதாவது ஆளுங்கட்சி எதனா ஒரு தவறா பேசினா அந்த அவை முன்னோர் எழுந்து என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் சபைக்குள்ள நீக்கிடுங்கன்னு அவரே ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. சபாநாயகர் இந்த மாதிரி அதிகமா சொல்ல மாட்டாரு. அவருக்கே பொறுக்கவே முடியல, இந்த தாவேக்கால இருக்கிற நண்பர்கள் செய்யற வேலையை சேட்டைகள் பொறுக்க முடியல. இந்த வாட்டி அவை குறிப்பிலிருந்து நீக்கிய விஷயங்கள்ல அதிகமான அவை குறிப்பு நீக்கங்கள் தாவேக்கா, அதுவும் அந்த மெயின் அந்த அமைச்சர்ல ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க, அவங்க பேசும் பேச்சு தொடர்ந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ சட்டமன்றத்துல, தமிழக சட்டமன்றத்துல எதை பத்தி பேசணும்? தமிழக சட்டமன்றத்துல போய் உட்காந்துட்டு இப்போ பட்ஜெட் கொடுத்தாங்க. அந்த பட்ஜெட்ல ஒரு துறை சம்பந்தமா ஆப்போசிட் எம்எல்ஏஸ், ஆளுங்கட்சியும் கொடுக்கலாம், எதிர்கட்சியும் சந்தேகங்களை எழுப்பி கேள்விகளை எழுப்பி நம்ம சபாநாயகர்கிட்ட ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருவாங்க, ஐயா இதுல டவுட் இருக்கு ஐயா, இதை பத்தி பேசணும் அப்படின்னு. உடனே சபாநாயகர் எடுத்து அதை படிச்சு பார்த்து இது ஏத்துக்கலாம், இது ஏத்துக்கணும், ரிஜெக்ட் பண்ணுவார். அவர் ஏத்துக்கொள்ளும் விஷயங்களை ஆப்போசிட் அந்த மந்திரிகளுக்கு கொடுப்பாரு. அந்த மந்திரிங்க என்ன பண்ணோம், அதை எடுத்து படிச்சு பார்த்து, ஓ இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்களா, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய ஒரு விஷயம் சொல்றேன். பெரிய பெரிய விஷயம் நம்மள ரொம்ப பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட அடிக்கடி அவங்க வாயில வளர விஷயங்கள் ஒரு 2 சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப 717 மதுக்கடைகள் க்ளோஸ் பண்ணதா சொல்றாங்க, கிட்டத்தட்ட தாவேகா ஆட்சியில். அப்ப அந்த 717 மதுக்கடைகள் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல போடும்போது லிஸ்ட் வரல. அப்ப என்ன பண்றாங்க, சட்டமன்றத்துல யாருன்னு கேட்கும்போது நேத்து அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, நேத்தோ இல்ல ஒரு 1-2 நாளுக்கு முன்னர என்ன பண்றாரு, அவரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு. இந்த 717 கடைகள் இந்த கடைகள் தான் சொல்லி முடியும். இதுதான் சட்டமன்றத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள், இதுதான் சட்டமன்றத்துல பேச வேண்டிய விஷயங்கள். இப்போ என்ன பேசுறாங்க, கிட்டத்தட்ட இந்த சட்டமன்றம் ஒரு 15 நாளா கிட்டத்தட்ட நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் அரெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 3ஆம் தினம், 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு, 14 நாள் என்னமோ நடந்துச்சு. இந்த 14 நாள்ல ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி என்ன விஷயம் இருந்திருக்கா? நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க, ரிப்பீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பட்ஜெட் இதுல நான் முதல்லயே சொன்னேன், அங்க யார் உட்காந்து பேசுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப 2 பேர்ல சென்ற ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், 2 சட்டமன்றத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சேர்த்து தூக்கி அடிச்சுனே இருக்கும் போது ஆப்போசிட் பார்ட்டி வாங்கினே இருக்க முடியாது, அவங்ககிட்டே சேர்ந்தா தூக்கி அடிச்சுதான் ஆகணும். இந்த கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு சரியான பதில்களை அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தவறான அடுத்த கேள்வி வரப்போறதே கிடையாது. எடுத்த உடனே சட்டமன்றத்துல சபாநாயகர் எடுக்கிறாரு ஒரு பேப்பர் நம்முடைய எதிர்கட்சிகள் தருது, திரு எடப்பாடியார் தராரு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த கொஸ்டின் எடுத்துட்டு அப்படியே அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அமைச்சர் என்ன பண்றாரு, அதை படிச்சது பதில் கரெக்டா சொல்லிட்டாரு, அங்க என்ன இருக்கு. உடனே என்ன பண்றாரு, சென்ற ஆட்சியில நீங்க பண்ணிக்கலாம், ஏங்க சென்ற ஆட்சியில பணம் தாங்க உங்களை தேர்ந்தெடுத்தது,
மக்கள் பெரும்பாலான மக்கள் 1,75,00,000 மக்கள் ஏன்னா புதுமையா பண்ணப்பதான் உங்களை சேர்ந்து உட்கார வச்சது. அது இல்ல கேள்வி. அதுக்கான கேள்வி எனக்கு கிடையாது. இல்லைங்க இந்த மாதிரி நடந்தது சொல்லுங்களேன். பதில் சொன்னா எவ்வளவு நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க உங்களுடைய ஆட்கள் அரசியல் கத்துப்பாங்க இந்த தேரலையில போட்டீங்க. இது அரசியல் கத்துக்கிற மாதிரியா இருக்கு. இதுதானா அரசியல் நினைக்க மாட்டாங்களா? உங்களோட பதில்கள் ஒருத்தரா இன்னைக்கு அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்முடைய நிர்மல்குமார் இருக்காரு இல்லைங்களா அமைச்சர், அவர் என்ன பண்றாரு, தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கரூர் கம்பெனி அப்படின்ற வார்த்தைய தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அஜெண்டாவோட உள்ள வராங்க. இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா கேள்விகள் கேட்கிறாரு. இன்னைக்கு மின்சாரத்துறை சம்பந்தமான விஷயங்கள் வந்து சென்ற முறை செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து அமைச்சரா இருக்காரு. அவர் சில கேள்விகளை கேட்டு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதம் மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் போது நிர்மல்குமார் படிச்சுட்டு பதில் சொல்லணும். அதான் முடிஞ்சு போச்சு. இதுல ஒண்ணுமே கிடையாது. இது பதில் சொல்லாம எதுக்கு கரூர் கம்பெனி அப்படின்ற வார்த்தையை முன்னாள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் சொல்றாருன்னா செந்தில் பாலாஜிய ட்ரிகர் பண்றதுக்காக சொல்றாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு, எழுந்து சங்கி அமைச்சர் அப்படின்றாரு. உடனே இவரு பாருங்க, இவர் ஆரம்பிச்ச சங்கி அமைச்சர். இவர் உடனே பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்துருன்னா நமக்கே பச்சை பச்சையா கேட்க வரல வாயில, நீங்கள போய் உட்காந்து பாத்துருந்தீங்கன்ட்டு. 3 மணி நேரம் உட்காந்தாரா, 2 மணி நேரம் உட்காந்தா, அதை பார்க்க ஒரு துறையோட ஒரு அமைச்சர் சொல்ற வேலையா? அப்ப அவர் சங்கி அமைச்சர், நீ கரூர் கம்பெனி தான் ஆரம்பிக்கிற. அப்ப ட்ரிகர் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, திசை திருப்பறதே வந்து ஒரு முக்கியமான வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்கிறத கேள்வி. இதான் இந்த சட்டமன்றம் தான் கிட்டத்தட்ட சட்டசபைய இந்த ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே முடியல. ரொம்ப கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு சட்டசபையா வந்து இதை தாவேக ஆக்கி கொண்டிருக்கிறது. நம்ம திமுக குறை சொல்ல மாட்டோம்னா குறைதான், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க அதிமுக பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா அதிமுகன்ற கட்சி தான் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சி அதிமுக அப்படின்றது புரியாத முட்டாள்தனமான ஒரு முடிவு வந்து தாவேகா எடுத்தது. எப்படி வந்து அதிமுகவும் திமுகவும் தாவேக்கான்ற ஒரு கட்சியை கண்டுக்காம மட்டும் தாவேக்கா வெற்றி பெற்றதோ அதே போல திமுகவும் தாவேக்காவும் அடிக்கிற அடியில வந்து அங்க அதிமுக தன்னால வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து மீண்டும் ஏற்கனவே வளர்ந்த கட்சி தான். கிட்டத்தட்ட 35 வருஷம் வந்து இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி மீண்டும் வளர்ந்தது மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாம இவங்க 2 பேரும் இப்ப அடிச்சுன்னுக்குறாங்க. கண்டிப்பா வந்து அதிமுக ஒரு பெரிய ஒரு ஃபைட் பேக் வரப்போகுது அப்படின்னு எந்த மாற்று கருத்து. பேர் பேச பேச ஒரு கவுண்டமணி ஒரு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார் பாரு, இவன் ஆச்சுன்னு இவனை பத்தி அவன் ஆச்சுன்னு பத்தி அவனை பத்தி சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டானா இதுல எதுவுமே வந்து அரசியலா இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு விஷயம். இதுல திமுக வந்து நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா திமுக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க என்ன ஆயத்தோ அந்த ஆயத்தவங்க திமுக எடுத்துதான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. சபாநாயகர் வந்து தவறா திமுக உறுப்பினர் தவறா பேசினா நிறுத்த போற பேசாதீங்க அப்படின்னு. இப்ப இந்த கார் பிரச்சனையை எடுத்துங்களேன். இன்னைக்கு கார்ல என்ன பண்றாருன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தோட என்ன பண்றாரு, கார் வேணாங்க, எங்க 59 பேர் கார் வேணாம், முடிஞ்சு போச்சுங்களா. இப்ப அது என்ன பண்றாரு, உடனே ஆதவ அர்ஜுனா எழுந்துறாரு அடுத்த நிமிஷமே. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்வர் சொல்றது வந்து எல்லாரும் ஏத்துக்கிறது எதுக்கு சட்டமன்றம், கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி கார் வேணான்றாங்க. எத்தனை கட்சி அவங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நாட்டு மக்களோட பணத்தை மக்களோட பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்த கார் வந்தது கார் வந்து பெரிய எதிர்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட. எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி கவர்மெண்ட் சேர்த்துக்கூடிய எங்க வீட்டு பணம் நீங்க கொடுக்குறீங்க, அதை யாரும் எதுவும் கேட்கவும் முடியாதுன்னா அடுத்த நீங்க ஆட்சியில் நீங்க வச்சுதான் சட்டம் வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் வேணான்னு சொல்றாரு, விட்டுட்டு போங்களேன். உடனே என்ன பண்றீங்க, நீங்க பங்களா மட்டும் வாங்கிக்கிறீங்கன்றாரு. உடனே கே நேரு ஒரு பதில் சொல்றாரு, அப்பா நீ சொந்த வீட்டிலேயே இருந்தா கூட அதுக்கு நீ எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ இல்லைன்னா வந்து நீ முதல்வரோ அமைச்சர் ஆயிட்டுனா அதற்குண்டான வாடகையை வந்து அரசாங்கம் கொடுத்துருப்பா. நீ சொந்த வீட்டுல தான் இருப்ப, ஆனா உன்னோட சம்பளத்துல வாடகை படின்னு ஒண்ணு வரும், அதை கொடுத்துட்றாங்கப்பா. அது எங்க இருந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லி இது புதுசு. நீங்க கார் தரது புதுசு, இதுவரை இல்லாத ஒரு நடைமுறை. இது புதுசா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு புதிய ஒரு பலு வந்து ஏத்துறீங்க. யார் எம்எல்ஏடெல்லாம் கார் இல்லையா, உடனே அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே இருந்த அந்த ஊராட்சி மன்றம்லாம் கார் கொடுத்தாங்க, அவங்க ரொம்ப லோ லெவலுங்க, அவங்களோட பரவல்னு சொன்னாங்க. எம்எல்ஏக்களுக்கு என்னங்க குறை, சரி குறை இருந்தா அந்த யார் அந்த பர்டிகுலர் கட்சியினுடைய அந்த இப்போ சப்போஸ் இந்த டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 20 பேர்ட்ட இல்லைன்னா கட்சியிலிருந்து எடுத்து கொடுத்து கார் வாங்கி போய் பண்ண சொல்லுங்க. அரசாங்க பணத்தை ஏன் வேண்டிங்க, அரசாங்க பணத்தை வீண்டிங்க உங்களுக்கு என்ன அங்க உரிமை இருக்கு அப்படின்னு பொதுமக்களோட கேள்வி. அதுக்கு உடன்பட்டு என்ன பண்றாங்க, திமுக கம்யூனிஸ்ட் கார் வேணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, அதை வச்சா கம்யூனிஸ்ட் கூட கிடையாது, அவங்க தான் கார் இல்லைன்னா அவர் உடனே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரி வந்து நாங்க காரைக்கால் இல்லை பொம்பளை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கிறாரு. ஆக பிரச்சனை என்னது, திசை திருப்பிட்டாங்களா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இப்ப நீங்க கார் கொடுக்குறீங்க, எல்லா எம்எல்ஏக்கும் கார், 234 எம்எல்ஏக்கும் கார், பொதுவா அரசாங்கம் கொடுக்கறது வந்து எல்லா 234 பேரை ஏத்துக்கணும், ஓகே.
சந்தோஷம். அப்போ அதே மாதிரி 35 அமைச்சரும் தந்தினா வீடு கொடுத்துருப்பீங்க. அந்த 35 அமைச்சரும் தந்தினா அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்களா? அடுத்த கேள்வி, முதல்வர் அரசாங்க வீட்டுல இருக்கிறாரா, அரசாங்கம் கொடுத்த வீட்டுல இருக்கிறாரா, இல்ல அவருடைய சௌகரியத்துக்காக, அவருடைய ஒரு ஒரு வசதிக்காக அவர் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறாரா? அரசாங்கம் தான் கொடுத்துச்சுல வீடு, அவர் அந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு போகாம ஏன் அவர் வீட்டிலேயே இருக்கிறாரு? தேவையில்லாத விஷயங்களை பெருசாக்கி 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 ஊதி பெருசாக்கி இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்துல உட்கார்ந்துருக்கு. இதை உண்மையா தமிழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், நாங்களாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப கீழே இருக்கோம். ஆனா உண்மையா தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நேசிப்பவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நமக்கு ரொம்ப சாதாரண ஒரு வீடியோ பேசி நம்ம போயிடுறோம், நம்மளுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த தமிழகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிமட்டத்துல இருந்து உழைத்த நீங்க ஒரு நீதிபதியா இருக்கட்டும், ஒரு உழைப்பாளர், விவசாயியா இருக்கட்டும், இப்போ நமக்கு அடுத்து நம்ம கூட வர பசங்க, நம்ம பேர பசங்க எல்லாமே இந்த தமிழ்ல தான் வாழ போறாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் எப்படி இந்த தாவேக்கா முன்னிறுத்துறது நமக்கு பார்க்கும்போதே அதிசயமா ஆச்சரியமாவும் இருக்கு. ஒருவேளை இந்த தாவேக்கா நண்பர்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்து எதிர்கட்சியா தாவேக்கா இருக்குன்னு வச்சுங்க, அப்ப திமுக இதே நீங்க செய்யற அதே விஷயத்த திமுக செஞ்சிருந்தா இந்த தாவேக்கா ஏத்துக்கொண்டு இருக்குமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க யோசிச்சு பார்த்து எந்த ஒரு விஷயமே நீங்க யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கீங்க. இந்த சட்டமன்றத்தில் நான் பாராட்டக்கூடிய சில முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னா சௌமியா அன்புமணிலாம், பிரேமலதா அம்மா கூட ரொம்ப அவங்க முதல் முறை வந்தா கூட ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. அந்த சின்ன சின்ன கட்சியில் அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதிமுகவை சேர்ந்தவங்க தான் ஹீரோக்களா இருக்கிறாங்க இந்த சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியலையா உங்களால? திரு ஜேசிடி பிரபாகர் அதிமுக, இன்னைக்கு பேசப்பட்ட செந்தில் பாலாஜி அதிமுக, செங்கோட்டையன் அதிமுக, எடப்பாடியார் அதிமுக, திரு ஏவாவேலோட முன்னாள் அதிமுக, அப்புறம் திரு சி வி சண்முகம், ஓஎஸ் மணியன் போன்றவங்களாம் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஓபிஎஸ் மிக முக்கியமான ஆளு ஓபிஎஸ். இவங்கெல்லாம் பேசும்போது கண்ணியம், இன்னைக்குமே கூட கண்ணியம் தவறாம எந்த அளவுக்கு நேர்மையா பேச முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையா, ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய கண்ட்ரோல் வெளில வந்தவங்க. அந்த வளர்ப்பு, அந்த டீச்சர் யாருன்னு பாருங்க. அந்த டீச்சர் ரெடி பண்ணி அமைச்ச அவங்க தான் இன்னைக்கு எல்லா கட்சியுமே இருக்காங்க. தாவேக்கால இருக்கிறாங்க, டிஎம்கேல இருக்காங்க, அதிமுக அப்படியே இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஆனா அந்த பற்றல இருந்து வந்தவங்க எப்படி வந்திருக்கிறாங்கன்றது நீங்க பொறுமையா எடுத்து வச்சு நான் சொல்ல அந்த அதிமுக மெம்பருடைய பேச்சுகளை கேளுங்க. இந்த மாதிரி தரம் கெட்டு கீழ்த்தரமான பேச்சு எப்பயுமே இருக்காது, இப்பயே இருக்காது, இதுக்கு அப்புறமா இது முன்னாடி இருந்தது கிடையாது. நம்ம திமுகவை குறை சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா, திமுக ட்ரிகர் பண்றாங்க. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமா திமுக ஒரு நல்ல கட்சியாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தது. கலைஞர் ஐயா இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இந்த அளவுலாம் கலைஞர் ஐயா பொறுமையா இருக்க மாட்டாரு, அடி தூள் தான், இந்த கிளப்பி முடிச்சுட்டு இருப்பாரு எல்லாத்தையும். அந்த மாதிரி அடாவடி அரசியல் பண்ணாம அமைதி அரசியலா போயிட்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த தாவேக்கா சட்டமன்றத்தில் ஒரு கேவலமான விஷயத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு சட்டமன்றத்தின் மானத்தை அப்பலேற்றிக் கொண்டிருக்கிறது.